சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். நாங்கள் போனோம் ஒரு இடத்துக்கு, நானும் பரமார்த்தான் சுவாமி போனோம். ஒரு யானை மேலே உட்காந்துன்னு போனோம். காட்டுக்குள்ள ஒரு புலி மானை சாப்பிட்றத நேரில் பார்த்தோம். நாங்கள் இருந்ததுக்கு அதுக்கு இந்த பாருங்க, இந்த இவ்வளோ தூரம் தான் இருக்கும். மேலே உட்காந்து யானை நிற்குது, பக்கத்தில் புலி இருக்குது. புலி மானை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கலை. மேலேருந்து பார்த்தோம், பக்கத்துலேயே இருக்கும். நான் பார்க்குறோம், எங்களை இப்படி பார்க்குறது வைல்டு அனிமல். ஒன்றும் பண்ணல, அதை விட்டுட்டு அப்புறம் திரும்ப அது சீரியஸாக சாப்பிட்டுட்டு இருக்கு. அவன் சொன்னான், அந்த பாகன் சொன்னால் ஒன்றும் பண்ணாது, அது சாப்பிட்ற போது நம்ம பார்த்துட்டோம்னா ஒன்றும் பண்ணாது, தனியாக இருக்கிற போது தான் டேஞ்சர். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கட்டும், அதுக்கு சம்மந்தம் சும்மா சொல்லி நம்ம அனுபவம் அவ்வளோதான். கானகம் இலங்கு புலி பசுவோடு குலாவும் நின் கண்காண மத யானை நீ கைகாட்டவும் கையால் நெகிடிக்கென பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே. இந்த நெகிடிக்குங்கிறது எனக்கு அர்த்தம் தெரியல. ஏன்னா அதில் என்ன போடுற, நெகிடிக்கு என நெகிடிக்காக, நெகிடிக்கு எரிகிற தீயினுக்கு. ஏன்னா காட்டில் உட்காந்து தபஸ் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இதெல்லாம் வேணுமே. காட்டில் உட்காந்து தபஸ் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு அப்பப்போ நெருப்பெல்லாம் போட்டுக்கணும். சுற்றி வர மிருகங்கள்லாம் நம்மளை சாப்பிட்றக்கூடாது. அதுக்காக வேண்டி என்ன பண்ணணும்னா அங்கெல்லாம் பண்ணுவாங்க. சாதாரணமாக இப்படி உட்காந்து பண்ணுற போதே சுற்றி ரொம்ப தூரத்துக்கு நெருப்பை போட்டு விடுவாங்க. அதுக்குள்ளே உட்காந்து தான் தியானம் எல்லாம் பண்ணுறது. அதில் யானை கொஞ்சம் கட்டை கொண்டா விறகு கட்டைனா கொண்டு வந்து கொடுத்துருமா. அவ்வளோ தூரத்துக்கு மிருகங்கள்லாம் உதவி செய்கிறதுன்னு சொல்கிறார். கைகாட்டவும் கையால் நெகிடிக்கிறதுலாம் ஒரு சித்தி. இது நெகிடிக்கென பெரிய கட்டை மிக ஏந்தி வருமே, அதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். போனகம் அமைந்ததென அக்காமதேனு நின் பொன்னடியில் நின்று சொல்லுமே. போனகம்ங்கிறது உணவுன்னு போட்டிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்தது, போனகம் இருக்கின்றன்னு படித்தோம். அங்கேயும் உணவுன்னு இருக்குது, இங்கேயும் போனகம் உணவு, ரெண்டும் ஒன்று தான். காமதேனு சாப்பாடு ரெடின்னு சொல்லுமா. காமதேனு ஃபுட் ரெடி, எப்போ வேணாலும் வாங்கோ சாப்பிடலாம். இதெல்லாம் முந்தி போடுவாங்கள்ல கடையில், மீல்ஸ் ரெடி, அது மாதிரி தான் இப்போ போடுறாங்கள்ல, இருக்கா தெரியாது. காமதேனு நின் பொன்னடியில் நின்று சொல்லுமே. அவர் திருவடியில் நின்று எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்குறேன். அப்புறம் என்னென்ன புவிராஜர் கவிராஜர் தவராஜன் என்று உன்னை போற்றி ஜெய போற்றி என்பார். புவின்னா பூமி. சித்வான் சாமி ரொம்ப வர்ணித்து நல்லா எழுதியிருக்கார். புவிராஜர், இந்த பூமிக்கே நீ ராஜன், கவிராஜன் தவராஜன் என்று உன்னை போற்றி ஜெய போற்றி என்பார். ரெண்டு விதமாக இதை அர்த்தம் பண்ணிக்கலாம். எல்லா கவிகளும் அரசர்களும் எல்லோரும் உன்னை தவராஜன் என்று உன்னை போற்றி போற்றி ஜெய போற்றி என்பார்கள். கவி அரசர்களும் புவி அரசர்களும் உன்னை தவ அரசன், தபோதனன், தபோராஜா, தபச்சக்கரவர்த்தி. நான் சம்ஸ்கிருதத்தில் தபோராஜாங்கிற வேர்டே இல்லை, நான் கேட்டதில்லை. தபோராஜான் தபச்சக்கரவர்த்தி, தபஸ்ல சக்கரவர்த்தி. சிங்கேரி சங்கராச்சாரியாருக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுற போது தபச்சக்கரவர்த்தின்னு சொல்லி தான் நமஸ்காரம் பண்ணுறது. தவச்செல்வர் தமிழில் சொல்லுவாங்க. தபோதனஹா, அதுக்கு பேர் தபோதனஹா. இது தபோராஜா, தவராஜர் என்று உனை புவிராஜரும் கவிராஜரும் உனை தவராஜன் என்று ஜெய போற்றி போற்றி என்பார். ஜெய 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 என்று சொல்லுவார்கள். ஆக எல்லா ராஜாக்களும் இங்கே வந்துடுவாங்க. படித்த அறிஞர்களும் சரி, பூமியை ஆளக்கூடிய சக்கரவர்த்திகளும் சரி, தவத்துக்கு அப்புறம்தான். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே
அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825788445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.